Students, in the video term 2 5th standard science chapter 2 water la irukra third Roman water management paaka porom. Paakalaama? Water management. About 97% of total water available on the earth is too salty to be used for drinking and irrigation. 97% மொத்த வாட்டர் எவ்வளோ இருக்குதோ ஏர்த்தில் அதில் 97% வந்து ரொம்ப சால்ட்டியாக உப்புத்தன்மையோடு இருக்குது. அதை இரிகேஷனுக்கு இல்லை குடிக்கிறதுக்கு எதுக்குமே பயன்படுத்த முடியாது. இரிகேஷன் அப்படிங்கிறது நீர்ப்பாசனம், வயல்வெளிக்கோ மற்ற செடி கொடிகளுக்கோ ஊற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போது பாக்கி இருக்கிற 3% பற்றி என்ன சொல்கிறாங்க அடுத்த பாயிண்டில்? த ரெஸ்ட் 3% ஆஃப் வாட்டர் இஸ் ஃப்ரெஷ் வாட்டர். பாக்கி இருக்கிற 3% வாட்டர் தான் ஃப்ரெஷ் வாட்டர். ஓகேவா? சால்ட் இல்லாமல் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெஷ் வாட்டர் ஐன்னு போட்டிருக்குல்ல, அதை தட் இஸ் அப்படின்னு படிக்கணும். தட் இஸ் 68.7% ஆஃப் த டோட்டல் ஃப்ரெஷ் வாட்டர் இஸ் ஃப்ரோசன் ஆஸ் ஐஸ் கேப்ஸ் அண்ட் கிளேஷியர்ஸ் அண்ட் 30.1% occurs as கிரவுண்ட் வாட்டர். இப்போ மொத்தமாக இருக்கிற ஃப்ரெஷ் வாட்டர் எல்லாம் எத்தனை பர்சன்டேஜ் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்த பாயிண்டில் பிரித்து சொல்கிறாங்க. இப்போ எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 68.7% வந்து மொத்தம் டோட்டல் ஃப்ரெஷ் வாட்டரில் 68.7% வாட்டர் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க? பனிப்பாறைகளாகவும் பனியாக மலை மேலே படர்ந்து இருக்கதாகவும் சொல்கிறாங்க. கிளேஷியர்ஸ் அப்படின்னா பனிப்பாறைகள். இதில் 30.1% வந்து நிலத்தடி நீராக இருக்கிறதா சொல்கிறாங்க. பாக்கி இருக்கிற 1.2% ஆஃப் வாட்டர் அபவுட் 0.9% occurs as moisture in soil, air and in bodies of living organisms. இப்போ 68.7% எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க, 30.1% எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பாக்கி இருக்கிற 1.2% ஆஃப் வாட்டரில் அதில் ஒரு பர்சன்டேஜ் காட்டுறாங்க 0.9%ன்னு சொல்லி. அது ஈரப்பதமாக எங்கெல்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்க? மண், காற்று, அப்புறம் உயிரினத்தோட உடல்லெல்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்க. த ரெஸ்ட் 0.3% கான்ஸ்டிடியூட் ஃப்ரெஷ் சர்ஃபேஸ் வாட்டர் சோர்சஸ் சச் ஆஸ் ரிவர்ஸ் அண்ட் லேக்ஸ். இப்போ நம்ம பயன்பாட்டுக்கு உள்ள நீர் ஆதாரம் எதுலெல்லாம் வந்து கிடைக்கிது? ரிவர்ஸ்லேருந்தும் லேக்ஸ்லேருந்தும் தான் கிடைக்கிது. அதோட பர்சன்டேஜ் 0.3% தான். இப்போ இட் அமௌண்ட்ஸ் டு அபவுட் 700th part of 1%. அதை எப்படி ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்கன்னா 1/700ன்னு போடணும். ஆஃப் டோட்டல் வாட்டர் அவைலபிள் ஆன் எர்த். எர்த்தில் மொத்த அளவு தண்ணீர் இருக்கிற மொத்த அளவில் 700ல் 1 தான் நல்ல தண்ணி இருக்குது, ஃப்ரெஷ் வாட்டர் கணக்குப்படி பார்த்தா. பை திஸ் இட் இஸ் கிளியர் தட் a very small fraction of water is available for the use of human beings, animals and plants. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள், மிருகங்கள், செடி கொடிகள் இதுக்கெல்லாம் பயன்படுத்துகிற மாதிரியான ஃப்ரெஷ் வாட்டர் மிக குறைந்த அளவில் தான் நமக்கு கிடைக்கிது. The following figure shows the percentage distribution of total available water. மேலே கொடுத்துருக்க பேராகிராஃபில் இருக்கிறத ஈஸியாக புரிஞ்சிக்கிறதுக்காக கீழே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் குளோபல் வாட்டர். இந்த க்ரீன் கலராக ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் ஓஷன் வாட்டர். அது 96.5% இருக்குது. இந்த க்ரீன் கலருக்கு மேலே ஒரு ரோஸ் கலர் கொடுத்துருப்பாங்க. அந்த ரோஸ் கலர் 0.9% இருக்குது. அது அதர் சலைன் வாட்டர், அதாவது வேறு விதமான உப்பு தண்ணிகள் அதெல்லாம். அதுக்கும் மேலே இருக்கிறது ஃப்ரெஷ் வாட்டர். இந்த பிங்க் கலருக்கு மேலே இருக்குல்ல ப்ளூ கலராக, அதுதான் ஃப்ரெஷ் வாட்டரு. அது 2.5% இருக்குது. சரி, அடுத்தாப்பில் இருக்கிற படத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த க்ரீன் கலர் பிக்சர் கொடுத்துருக்காங்கல்ல, அதுலேயே டாப் மோஸ்ட் லேயர் தானே ஃப்ரெஷ் வாட்டர். அந்த ஃப்ரெஷ் வாட்டரை அப்படியே எடுத்து
ரெண்டாவது படமாக கொடுத்துருக்காங்க. கீழே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஃப்ரெஷ் வாட்டர்னு. இதையெல்லாம் உள்ளடக்கியது இந்த ஃப்ரெஷ் வாட்டர், கிளேஷியர்ஸ் அண்ட் ஐஸ் கேப்ஸ், அப்புறம் கிரவுண்ட் வாட்டர், அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் ஃப்ரெஷ் வாட்டர் இல்லைனா அதர் ஃப்ரெஷ் வாட்டர். கிளேஷியர்ஸ்னு சொல்லப்படுற பனிப்பாறைகளும் ஐஸ் கேப்ஸும் சேர்ந்து 68.7% இருக்குது. அடுத்தது ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்குது கிரவுண்ட் வாட்டர், அது 30.1% இருக்குது. அதுக்கு மேலே ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்கல்ல, அது சர்ஃபேஸ் ஆர் அதர் ஃப்ரெஷ் வாட்டர், அது 1.2% இருக்குது. அதுக்கு அடுத்தாப்பில் இருக்கிற பிக்சரையும் நம்ம முதல்ல சொன்ன மாதிரியே தான் பார்க்கணும். டாப் லேயரில் இந்த சர்ஃபேஸ் ஆர் அதர் ஃப்ரெஷ் வாட்டர்னு போட்டு ஒரு ப்ளூ ஏரியா கொடுத்துருக்காங்கல்ல, அதை அப்படியே பெருசுப்படுத்தி தான் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ சர்ஃபேஸ் ஆர் அதர் ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு கொடுத்துருக்குது. எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு? 1.2% கொடுத்துருக்கு. அடுத்த படத்தில் இருக்கிறது இந்த சர்ஃபேஸ் வாட்டர் அண்ட் அதர் ஃப்ரெஷ் வாட்டரை தான் பிரித்து கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிற பர்சன்டேஜையும் 1.2% தானே இருக்குது, இதெல்லாம் எப்படி 69 இருக்குது, அப்போ 3% இருக்குது அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இதை எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த 1.2% இருக்கிற சர்ஃபேஸ் வாட்டரை இல்லைன்னா அதர் ஃப்ரெஷ் வாட்டரை ஒரு முழு பர்சன்டேஜாக, அதாவது ஒரு 100%க்கு எடுத்துக்கிறாங்க. எடுத்து அதில் 69, 33 அந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒரு முழு பார்ட்டாக எடுத்தால் தானே உங்களுக்கு ரொம்ப சின்னதாக போக போக அப்புறம் நமக்கு கால்குலேட் பண்ண கஷ்டமாக இருக்குங்கிறதுனால ஒரு ஃபுல் பார்ட்டாக எடுத்து அதுக்கு பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பெரிய பார்ட் என்ன? சர்ஃபேஸ் வாட்டரில் கிரவுண்ட் ஐஸ் அண்ட் பெர்மாஃபாஸ்ட் 69.0%ன்னு போட்டிருக்காங்க. ஐஸு உங்களுக்கு தெரியும். பெர்மாஃபாஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா, பர்மனண்ட்டாக எப்போதுமே ஃப்ரீஸ் ஆகிருக்கிற ஏரியா, அதாவது பனி எப்போதுமே படர்ந்துருக்கும். அண்டார்டிகா பகுதிகள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஏரியா. அதுக்கு மேலே இருக்கிறது லேக்ஸ், ஏரிகள். அது எத்தனை பர்சன்டேஜ்? 20.9%. அதுக்கு மேலே கொடுத்துருக்குது அட்மாஸ்பியர், வளிமண்டலத்தில் 3%. அடுத்தது லிவிங் திங்ஸ், அதாவது உயிரினங்கள்லாம் எவ்வளவு ஈரப்பதம் இருக்குது? 0.26%. அடுத்தது ரிவர்ஸ், ஆறுகளில் 0.49%. ஸ்வாம்ஸ் அண்ட் மார்ஷஸ் அப்படிங்கிறது ஈரமான நிலப்பகுதி, ஈரமான மண் இருக்கிற பகுதி, சதுப்பு நிலம்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே ஈரமான நிலப்பகுதி தான். அது 2.6% இருக்குது. அடுத்து சாயில் மாய்ஸ்சர் எவ்வளோ இருக்குது? மண்ணில் இருக்கிற ஈரப்பதம் 3.8% இருக்குது. இப்போ புரிஞ்சுதா? இப்போ டூயினோவில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அக்ரிகல்ச்சர் இஸ் த சோர்ஸ் ஆஃப் அவர் லிவிங். நம்ம வாழ்க்கையோட ஆதாரமே அக்ரிகல்ச்சர், விவசாயம்தான். இட் யூசஸ் மோஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்ஸஸ். இந்த அக்ரிகல்ச்சருக்கு ஃப்ரெஷ் வாட்டர் தேவைப்படும், இரிகேஷனுக்கு தேவைப்படும் நம்ம சொல்லியிருந்தோம்ல. உலகத்தோட ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்ஸஸ் எல்லாம் இந்த அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுறாங்க. ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது வளங்கள், நீர் வளத்தை சொல்கிறாங்க. இட் கன்சியூம்ஸ் அரவுண்ட் 70% ஆஃப் த அவைலபிள் ஃப்ரெஷ் வாட்டர். ஃப்ரெஷ் வாட்டர் கிடைக்கிற ஃப்ரெஷ் வாட்டரில் 70% இதுக்கு தான் கன்சியூம் பண்ணிக்கிறாங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறாங்க, எடுத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ பயன்பாட்டுக்குன்னு உள்ள ஃப்ரெஷ் வாட்டர் கொஞ்சம் பர்சன்டேஜ் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போ அந்த நீர் வளத்தை எப்படியெல்லாம் சேமிக்கிறதோ, மக்களோட பயன்பாட்டுக்கு கொடுக்கறத பற்றியோ பிளான் பண்ணிக்கிறது தான் இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்டர் விச் இஸ் அப்டைன் நேச்சுரலி ஃப்ரம் த ஐஸ் ஷீட்ஸ், ஐஸ் கேப்ஸ், கிளேஷியர்ஸ், ஐஸ்பர்க்ஸ், பாண்ட்ஸ், லேக்ஸ், ரிவர்ஸ், ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் அண்டர் கிரவுண்ட் ஆர் கால்ட் ஃப்ரெஷ் வாட்டர். இதில் சொல்லியிருக்க வேர்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு என்ன தமிழ் மீனிங்னு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஐஸ் ஷீட்ஸ் அப்படிங்கிறது பனி படர்ந்துருக்கிறத சொல்கிறாங்க. ஐஸ் கேப்ஸ் அப்படிங்கிறது மூடி இருக்கிற பனி. கிளேஷியர்ஸ் அப்படிங்கிறது பனிப்பாறை. ஐஸ்பர்க்ஸ் அப்படிங்கிறது இந்த கிளேஷியர்ஸ்லேருந்து உடஞ்சி வர்ற ஒரு பகுதி. பாண்ட்ஸ்னா குளம், லேக்ஸ்னா ஏரிகள், ரிவர்ஸ் ஆறு, ஸ்ட்ரீம்ஸ் ஓடைகள், அண்ட் அண்டர் கிரவுண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், நிலத்தடி நீர். இதெல்லாம் தான் ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெஷ் வாட்டர் இஸ் ஹேவிங் லோ கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் டிசால்வ்டு சால்ட்ஸ். இந்த ஃப்ரெஷ் வாட்டரில் மட்டும்தான் உப்பு கரைஞ்சிருக்கும், ஆனால் ரொம்ப கம்மியான அளவில் கரைஞ்சிருக்கும். அப்போ அதை பயன்பாட்டுக்கு உகந்த மாதிரியாக தான் இருக்கும். Nowadays we don't get enough rainfall
and except few, most of the rivers are drained. இப்போ இருக்கிற நாட்களில் மழை ரொம்ப கம்மியாக இருக்குது, அது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் எக்ஸப்ட் ஃபியூ மோஸ்ட் ஆஃப் த ரிவர்ஸ் ஆர் ட்ரெயின்டு. பல ஆறுகள் வந்து வற்றி போயிடுச்சு. டியூ டு ரீசன்ட் சேஞ்சஸ் இன் த கிளைமேட் வி டோன்ட் ஹாவ் வாட்டர் இன் லேக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ். இப்போ மழை கம்மியாக ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனாலையும், கிளைமேட் சேஞ்ச் இருக்குது, பருவநிலை மாற்றம் இருக்குங்கிறதுனாலையும் லேக்ஸு பாண்ட்ஸ் இதிலெல்லாம் ரொம்ப கம்மி தண்ணி தான் இருக்குது. ஒரு சில ஏரிகளில் குளங்களில் தண்ணி இல்லாமலும் இருக்குது. பீப்புள் இன் மெனி கண்ட்ரீஸ் சஃபர் வித்தவுட் வாட்டர். நிறைய கண்ட்ரீஸில் தண்ணி இல்லாமல் மக்கள் ரொம்ப சஃபர் பண்ணுறாங்க, கஷ்டப்படுறாங்க. ஈவன் ஃபார் தயர் பேசிக் நீட்ஸ். பேசிக் நீட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அடிப்படை தேவைகளுக்கு கூட அவங்களுக்கு தண்ணி இல்லாமல் இருக்குது. ஸோ we need to manage the available water. இப்போ புரியுதா எதுக்காக தண்ணி வந்து நம்ம பிளான் பண்ணி அதை சேமித்து வைக்கிறதோ, அதை அப்புறம்தான் நம்ம பயன்பாட்டுக்கு ஈஸியாக எடுத்துக்க முடியும். அதுக்காக நம்ம பிளான் பண்ண வேண்டியிருக்கு, வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. வாட்டர் மேனேஜ்மெண்ட்டோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே என்ன? கிடைக்கிற வாட்டரை நம்ம சேமித்து வைக்கணும். இங்கே என்ன சொல்கிறாங்க? ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்னு ஒரு மெத்தட் சொல்கிறாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். The process of collecting rainwater from the rooftop of the buildings is called rainwater harvesting. இப்போ வீடுகள் இருக்குல்ல, வீட்டோட கூரை பக்கத்தில் இருக்க படத்தை பாருங்கள். இது மாதிரி வீட்டோட மேல் கூரையில் விழுகிற தண்ணியை எப்படி கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு பிக்சர் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஷேப்பில் தான் வீட்டோட சீலிங் மேலே டாப் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஃப்ளாட்டாக சமதளமாக இருக்கிற மொட்டை மாடியிலேயும் கலெக்ட் பண்ணலாம். எப்படின்றத பார்க்கலாம் சொல்கிறாங்க பாருங்கள். இன் திஸ் சிஸ்டம் ரெயின் வாட்டர் இஸ் ஸ்டோர்ட் இன் அ ஸ்டோரேஜ் டேங்க் ஃபார் லேட்டர் யூஸ். இப்போ மேலே விழுகிற தண்ணி, வீட்டுக்கூரை மேலே விழுகிற தண்ணி என்ன ஆகுதுன்னா கீழே ஒரு டேங்க், ஸ்டோரேஜ் டேங்க்கு படத்தில் பாருங்கள், அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரேஜ் டேங்க்குன்னு போட்டிருக்கு பாருங்கள். அந்த மாதிரி ஒரு டேங்க் கட்டி வச்சு அதில் லேட்டர் யூஸ் தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த பாயிண்ட், ரெயின் வாட்டர் அவைலபிள் இன் த ஓப்பன் ஸ்பேசஸ் அரவுண்ட் த பில்டிங்ஸ் மே ஆல்சோ பி ரீசார்ஜ்டு இன் டு த கிரவுண்ட். இதே மாதிரியே வெளியில் கிடைக்கிற மழை தண்ணியை வந்து வெளியில் இருக்கிற ஸ்பேசஸில் கலெக்ட் பண்ணி அதையும் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும் கிரவுண்ட்லேயே. இட் இஸ் அனதர் மெத்தட் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். அது இன்னொரு மெத்தட், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்லேயே இன்னொரு மெத்தட். The government of Tamil Nadu leads the nation in implementing rainwater harvesting program. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுது? இம்ப்ளிமெண்டிங் அப்படின்னா செயல்படுத்தி வருகிறது. எதை? ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ப்ரோக்ராமை செயல்படுத்திகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். எல்லா வீடுகள்லேயும் இதை செய்ய சொல்லி அறிவுறுத்துகிறாங்க. It has made it mandatory for all houses and buildings in the state to install rainwater harvesting facility. நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேண்டேட்ரி அப்படின்னா இம்பார்ட்டண்ட். எல்லா வீடுகளுக்கும் கட்டிடங்களுக்கும் ரெயின் வாட்டரை சேவ் பண்ணுறதுக்கு இது இப்போ ஒரு மெத்தட் சொல்லியிருக்காங்கல்ல, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், அதை பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டியை பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜஸ், இதில் இருக்கிற நன்மைகள் என்னென்னு பார்க்கலாமா? ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கேன் ரெடியூஸ் ஃப்ளட்டிங் இன் த சிட்டிஸ். பெருநகரங்களில் ஃப்ளட்டிங் அப்படின்னா வெள்ளப்பெருக்கு ஏற்படுறத இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் தடுத்துருது, குறைச்சி. எப்படி குறையுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, தண்ணி எல்லாம் அண்டர் கிரவுண்டில் சேமிச்சிடுறதுனால வெளியில் ரோட்டில் போகிற தண்ணி, இப்போ மழை பெய்யுது, ரோடுக்கு தண்ணி வருது, அப்படியே வந்து போகிறதுக்கு இடம் இல்லாமல் லெவல் ஏறி 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 முதல் மாடி வரைக்கும் தண்ணி போன சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு சென்னை போன்ற நகரங்களில். இப்போ அது மாதிரி இல்லாமல் எல்லா வீடுகள்லேயுமே ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் போட்டுறதுனால தண்ணி பூரா ஃப்யூச்சர் யூஸுக்காக கீழே அண்டர் கிரவுண்டில் சேமிக்கப்படுறது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளட்டிங், வெள்ளம் வர்ற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுது. அடுத்த பாயிண்ட், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கேன் ரெடியூஸ் டாப் சாயில். மழை பெய்யும் போது என்ன ஆகுது? மண் மேலே அப்படியே லைட்டாக கரைஞ்சி போயிட்டே இருக்கும் இல்லையா? இதுதான் டாப் சாயில் லாஸ். இப்போ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் போட்டுட்டோம்னா என்ன ஆகும்? அதெல்லாம்
மழை கரைச்சிக்கிட்டு போகிற அந்த இன்சிடெண்ட் கம்மியாகும். கீழே நமக்கு தண்ணியும் சேமிச்சிருவோம். அடுத்தது கிரவுண்ட் வாட்டர் லெவல் கேன் பி இன்க்ரீஸ்ட். அதாவது தண்ணியை நம்ம கீழே கிரவுண்டில் இறக்கிறதுனால கிரவுண்ட் வாட்டர் லெவலும் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்தது கிரவுண்ட் வாட்டர் கேன் பி கன்சர்வ். இதனால் நிலத்தடி நீரும் பாதுகாக்கப்படுது. அடுத்தது இட் கேன் இம்ப்ரூவ் பிளான்ட் க்ரோத். இப்போ நிலத்தடி நீர் பாதுகாக்கப்படுறதுனால என்ன பலனு? பிளான்ட் க்ரோத்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? Do you know March 22 is observed as World Water Day? மார்ச் 22 வேர்ல்டு வாட்டர் டேவாக கொண்டாடுறாங்க. ஆக்டிவிட்டி 2. Estimate the amount of water used by your family in a day for drinking, brushing, bathing, cleaning vessels, washing clothes, toilets and cleaning the floor. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறதுக்கு, ப்ரஷ் பண்ண, பல் விளக்குறதுக்கு, குளிக்கிறதுக்கு, பாத்திரம் கழுவுறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு, டாய்லெட் யூசேஜுக்கு, அப்புறம் தரை க்ளீன் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் எவ்வளோ வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கணக்கு போட சொல்கிறாங்க. ஃபைண்ட் அவுட் ஃபார் விச் ஆக்டிவிட்டி வாட்டர் யூசேஜ் இஸ் மோர் அண்ட் ஹவு இட் கேன் பி மினிமைஸ்ட். எதுக்கு தண்ணி ஜாஸ்தியாக செலவாகுது அப்படிங்கிறத நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்கள். அதை குறைச்சிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க. பார்ப்பீங்களா? நெக்ஸ்ட் இஸ் ஃபார்ம் பாண்ட்ஸ், அதாவது பண்ணை குட்டைகள். எ ஃபார்ம் பாண்ட் இஸ் எ ஸ்ட்ரக்சர் டக் அவுட் ஆன் த எர்த். பூமியில் ஒரு பண்ணைக்காக தோண்டப்படுற ஒரு குழி. இட் இஸ் யூஷுவலி ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்குலர் இன் ஷேப். அது யூஷுவலாக எந்த ஷேப்பில் வெட்டுறாங்க அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும், அப்படி இல்லைன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ரெயின் வாட்டர் இஸ் ஸ்டோர்ட் இன் இட் ஃபார் இரிகேஷன் பர்பஸஸ். இந்த மழை நீர் வரும்போது, மழை பெய்யும் போது இதை இதில் நேரடியாக தேக்கி வச்சிடுறாங்க. அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? பாசனத்துக்காக, நீர் பாசனம், இரிகேஷன் அப்படிங்கிறது வயல்வெளிக்கெல்லாம் வந்து தண்ணி பாய்ச்சறதுக்காக. இட் இஸ் சரவுண்டட் பை எ ஸ்மால் பண்ட் which prevents erosion on the banks of the. இந்த குளத்தை சுற்றி ஒரு கரை கட்டி வச்சுருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா மழை பெய்யும் போதெல்லாம் மண் அரிப்பு ஏற்பட்டு குளத்தில் மண் சேர்றதோ குப்பை சேர்றதோ அந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு. The size and depth of the pond depend on the type of the soil, water requirements of the farmer, its uses and the cost of excavation. இது மாதிரியான ஒரு குளம் அமைக்கும்போது எதை பொறுத்து அமையுது அப்படின்னா மண்ணோட தன்மையை பொறுத்து, அப்புறம் அந்த விவசாயியோட தண்ணீர் தேவையை பொறுத்தது, அதோட பயன்களை பொறுத்தது, அப்புறம் அவங்க குழி தோன்றதுக்கு அவங்களுக்கு அந்த வசதி இருக்கா, எவ்வளவு வந்து பொருளாதார வசதி இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அதை தோண்டுவாங்க. வாட்டர் இஸ் கன்வேய்டு டு த ஃபீல்ட்ஸ் மேனுவலி பை பம்பிங் ஆர் பை போத். இப்போ இந்த வாட்டரை வந்து எப்படி வந்து விவசாயத்துன்னு நிலத்தில் எந்த இடத்துக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது எப்படி சேர்க்குறாங்க அப்படின்னா மேனுவலாகவும், அதாவது தன் முயற்சியிலையும் கொண்டு போவாங்க. அப்படி இல்லைன்னா பம்பிங், மோட்டார் வச்சு பம்ப் பண்ணியும் கொண்டு சேர்ப்பாங்க வயல்வெளிக்கு. இல்லையா ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. தன் முயற்சியிலையும் செய்வாங்க, அப்படியே மோட்டார் வச்சு பம்ப் பண்ணியும் கொண்டு சேர்ப்பாங்க. இப்போ செகண்ட் ஒன் வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட். இப்போ இந்த வேஸ்ட் வாட்டர்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? யூஸ்டு வாட்டர் ஃப்ரம் எனி காம்பினேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் சச் அஸ் டொமஸ்டிக் யூஸ், ஹவுசஸ்லேருந்து யூஸ் பண்ணுறது, இண்டஸ்ட்ரியல், கமர்ஷியல், அக்ரிகல்ச்சரல் இஸ் கால்டு வேஸ்ட் வாட்டர். எதெல்லாம் வேஸ்ட் வாட்டர்? வீட்டில் நம்ம யூஸ் பண்ணி வேஸ்ட்டாக போகிற தண்ணி, இண்டஸ்ட்ரீஸில், கமர்ஷியல்னால் இப்போ கடையிலலாம் இருக்குது அந்த மாதிரியான இடங்கள்லேருந்து, அக்ரிகல்ச்சரல் விவசாய இடத்துலேருந்து, இங்கேருந்து வர்ற கழிவு நீரெல்லாம், இது மாதிரி யூஸ் பண்ணப்பட்ட தண்ணியெல்லாம் தான் வேஸ்ட் வாட்டர். திஸ் வாட்டர் ஹேஸ் பீன் யூஸ்டு ஃபார் லாண்ட்ரி, பாத்திங், டிஷ் வாஷிங், டாய்லெட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பர்பஸஸ். இப்போ இது மாதிரியான வாட்டர்லாம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க? லாண்ட்ரியில், லாண்ட்ரிங்கிறது துணி துவைச்சி அயன் பண்ணி கொடுக்குற இடம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாத்திங், டிஷ் வாஷிங், டிஷ்ஷுங்கிறது பாத்திரம் கழுவுறதுக்கு, டாய்லெட்ஸில், அப்புறம் இண்டஸ்ட்ரியல் பர்பஸஸ்ங்கிறது தொழிற்சாலைகள்.
அதிலெல்லாம். வேஸ்ட் வாட்டர் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் ரெயின் வாட்டர் that has been accumulated pollutants as it runs into the oceans, lakes and rivers. இந்த மழை பெய்யுதில்ல, அப்போ என்னாகும், தண்ணி அடிச்சுக்கிட்டு ஓடுதில்ல, அப்போ போய் இந்த பொல்யூட்டன்ஸ், அதை தான் பொல்யூஷன்லாம் ஏற்படுத்துகிற சாமான்கள்னு சொல்லலாம். இப்போ பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் அப்படியே அடிச்சுக்கிட்டு போகுது மழையில் அப்படின்னா அதெல்லாம் வாட்டர் பொல்யூஷன் தானே. இதெல்லாம் போய் இதெல்லாம் தான் அக்யூமுலேட்டட் பொல்யூட்டன்ஸ். இப்போ இது என்ன ஆகுது, இது அப்படியே அடிச்சுக்கிட்டு ஓஷன்ஸுக்கு போகுது, லேக்ஸுக்கு போகுது அண்ட் ரிவர்ஸ்க்கு போகுது. ரைட்டா? நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, பொல்யூட்டன்ஸ்னால் என்னன்னு சொல்கிறாங்க. பொல்யூட்டன்ஸ் ஆர் அன்வான்ட் கெமிக்கல்ஸ் ஆர் மெட்டீரியல்ஸ் தட் கண்டாமினேட் வாட்டர். வாட்டரை எதெல்லாம் மாசுபடுத்துதோ அதெல்லாம் பொல்யூட்டன்ஸ் தான். ரைட்டா? த கோல் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இஸ் டு க்ளீன் அண்ட் ப்ரொடெக்ட் வாட்டர் ஸோ தட் இட் கேன் பி ரீயூஸ்ட். இப்போது வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதோட எய்மே என்னென்னா, க்ளீனான வாட்டர், பாதுகாப்பான வாட்டர், ரீயூஸுக்கு அதை பயன்படுத்தணும். இதுதான் அவங்களோட எய்ம். இட் ஆல்சோ மஸ்ட் பி க்ளீன் பிஃபோர் இட் ஃப்ளோஸ் இன்டு ஓஷன்ஸ், லேக்ஸ் அண்ட் ரிவர்ஸ். நம்ம குடிக்கிற தண்ணி மட்டும்தான் சுத்தமாக கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஓஷனுக்கு போகிறது, லேக்ஸுக்கு போகிறது, ரிவர்ஸ்க்கு போகிறதெல்லாம் கூட க்ளீனான வாட்டராக தான் போகணும். அங்கே ஒரே ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் போனாலும் சரி, ஒரு டன் போனாலும் சரி, கடலோ நதியோ ஏரியோ மாசுபட்டதாக தான் கணக்கு. புரிஞ்சுதா? நீங்கள்லாமோ அதை மாதிரி பிளாஸ்டிக் பேப்பரெல்லாம் தூக்கி எரியக்கூடாது. கரெக்டான வகையில் அதை டிஸ்போஸ் பண்ணணும், குப்பைக்கு போய் சேரணும். அது வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுன்னு இப்போ ஒன்று சொல்கிறாங்க. என்னன்னு பார்க்கலாம். ஜென்ரலி வேஸ்ட் வாட்டர் இஸ் treated by physical, chemical and biological processes using filtration, sedimentation, adding cow dung, powder and bacteria. பொதுவாக இந்த வேஸ்ட் வாட்டர்லாம் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் அப்படிங்கிறது இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் முறையில் இதை ஹேண்டில் பண்ணுறாங்க. ஃபில்ட்ரேஷன், செடிமெண்டேஷன். ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது வடிகட்டுற முறை, செடிமெண்டேஷன் அப்படிங்கிறது படிய வைக்கிற முறை, ஆடிங் கவுடங் அப்படிங்கிறது சாணி இருக்குல்ல, மாட்டுச்சாணம், அதை யூஸ் பண்ணி பண்ணுறது, பவுடர் யூஸ் பண்ணுறாங்க, பாக்டீரியா யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட். திஸ் மெத்தட் இஸ் ஃபாலோட் இன் இண்டஸ்ட்ரீஸ்லலாம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ ஆக்டிவிட்டி 3 பார்க்கலாம். விசிட் அன் இண்டஸ்ட்ரி இன் யுவர் ஏரியா வித் த ஹெல்ப் ஆஃப் யுவர் டீச்சர். உங்கள் டீச்சர் உதவியோட ஒரு இண்டஸ்ட்ரியை போய் விசிட் பண்ணி பாருங்கள். அப்சர்வ் அண்ட் நோட் த வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ். அதாவது நோட் பண்ணுங்கள், வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி பாருங்கள். இந்த பிக்சரில் இருக்கிறத பாருங்கள். இந்த ப்ளூ கலராக கொடுத்துருக்காங்கல்ல, அது வாட்டர். இப்போ லெஃப்ட்லேருந்து பார்த்துக்கிட்டே வாங்க. பைப்ஸ் டேக் வாட்டர் டு ட்ரீட்மெண்ட் சென்டர். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது, பைப் வாட்டரை எடுத்துக்கிட்டு இந்த ட்ரீட்மெண்ட் சென்டர் அப்படின்னு ஒரு இடம் போட்டிருக்காங்கல்ல, வீடு மாதிரி, அங்கே வருது தண்ணி. அடுத்தாப்பில் எங்கே கொண்டு போகுது, அது ஸ்க்ரீனிங் ஸ்டேஜ். செகண்டாக ஸ்க்ரீனிங் ஸ்டேஜுக்கு வருது. அங்கேருந்து தண்ணி எங்கே போகுது, ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் ஸ்டேஜ். ப்ரைமரிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ட்ரீட்மெண்ட் ஸ்டேஜுக்கு போகுது. அங்கேருந்து தண்ணியெல்லாம் செகண்டரி ட்ரீட்மெண்ட் ஸ்டேஜ் அந்த இடத்துக்கு போகுது. செகண்டரிங்கிறது ப்ரைமரினா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, செகண்டரினா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு. அடுத்தது அங்கேருந்து ப்ளூ கலரில் போட்டிருக்காங்க பாருங்கள், ஃபைனல் ட்ரீட்மெண்ட் ஸ்டேஜுக்கு போகுது. அதிலிருந்து வெளியே ஃபில்டர்டு இன்டு ரிவர் அப்படின்னு போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்கள். எல்லா ஸ்டேஜும் தாண்டி ரிவருக்கு ஃபில்டர்டு ஸ்டேஜில் போகுது. புரிஞ்சுதா? அட்வான்டேஜஸ். இப்போ இதோட நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம். வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் என்ஷூர்ஸ் தட் த என்விரான்மெண்ட் இஸ் க்ளீன். இது மாதிரி செய்கிறதுனால நம்ம சுற்றுப்புறம் க்ளீனாக இருக்கிறது உறுதி செய்யப்படுது. செகண்ட் ஒன், தேர் இஸ் நோ வாட்டர் பொல்யூஷன். இதை மாதிரி பண்ணுறதுனால தண்ணீர் மாசுபாடு இருக்காது. நெக்ஸ்ட், இட் ப்ரிவென்ட்ஸ் வாட்டர்பார்ன் டிசீசஸ். தண்ணீர்னால் வர்ற நோய்கள் தடுக்கப்படுது. அடுத்தது, இட் என்ஷூர்ஸ் தட்
there is adequate water for irrigation. இது மாதிரி பண்ணுறதுனால நீர் பாசனத்துக்கு அதிகமான தண்ணீர் கிடைக்குது அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. அடுத்தது போகலாமா? தேர்ட், டீசலைனேஷன் ஆஃப் சீ வாட்டர். இப்போ சீ வாட்டர், கடல் தண்ணியில் இருக்கிற உப்பை எப்படி நீக்கிறாங்க, உப்பு நீக்கிறது தான் டீசலைனேஷன் அப்படின்னு பார்க்கலாம். Desalination is an artificial process of converting saline water bracketல sea water into fresh water. அதாவது உப்பு நிறைந்த தண்ணியை ஃப்ரெஷ் வாட்டராக மாற்றுற ப்ராசஸ் பேர் தான் இது. ஆர்டிஃபிஷியல், இது நேச்சுரல் கிடையாது, ஆர்டிஃபிஷியல் ப்ராசஸ். அதாவது நாமளாக செய்கிறது. நேச்சுரல்ங்கிறது தானாக இருக்கிறது, ஆர்டிஃபிஷியல்ங்கிறது நம்மளாக பண்ணுறது. த காமன் டீசலைனேஷன் ப்ராசஸ் ஆர் என்னென்ன? டிஸ்டிலேஷன் ஒரு மெத்தட், இன்னொன்று ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். அதை எப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்ப்போமா? த ப்ராசஸ் இன் விச் போத் எவாப்ரேஷன் அண்ட் கண்டென்சேஷன் கோ சைட் பை சைடு இஸ் கால்டு டிஸ்டிலேஷன். நம்ம எவாப்ரேஷன்னா நீர் ஆவியாகிறது நமக்கு தெரியும், கண்டென்சேஷன் அதுக்கு ஆப்போசிட்டானதுன்னு நமக்கு தெரியும், சொல்லியிருக்கேன்ல. இந்த ரெண்டும் சைட் பை சைடு மாற்றி மாற்றி நடக்கிறது தான் டிஸ்டிலேஷன். அடுத்தது ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிறது என்ன ப்ராசஸ்னால், ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஃபோர்ஸிங் வாட்டர் அண்டர் ப்ரெஷர் த்ரூ எ செமி பெர்மியபிள் மெம்ப்ரெயின். இந்த ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸில் ஒரு ஜவ்வு ஒன்று பயன்படுத்துவாங்க. அது செமி பெர்மியபிள் மெம்ப்ரெயின், அதாவது ஒரு சிலதை மட்டும்தான் அலோவ் பண்ணும். அந்த மாதிரியான ஜவ்வு வழியாக இந்த வாட்டரை ப்ரெஷர் கொடுத்து அனுப்பும். அப்போ என்ன ஆகும்னா, டைனி போர்ஸ் இன் த மெம்ப்ரெயின் அலோ வாட்டர் டு பாஸ். இப்போ அதில் இருக்கிற அந்த மெம்ப்ரெயின் சொன்னோம்ல, ஒரு ஜவ்வு, அந்த ஜவ்வில் இருக்கிற சின்ன துளைகள் வழியாக, ஓட்டைகள் வழியாக தண்ணி உள்ளே போயிடும். பட் எக்ஸ்க்ளூட் மோஸ்ட் சால்ட்ஸ் அண்ட் மினரல்ஸ். அப்படின்னா உப்புக்கள், மினரல்ஸ் இது எல்லாத்தையும் அப்படியே தடுத்து நிறுத்திடும். த ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் ஹெல்ப்ஸ் டு சால்வ் த வாட்டர் ஸ்கேர்சிட்டி ப்ராப்ளம். இது தண்ணீர் தட்டுப்பாட்டை இந்த ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் தீர்க்க உதவுது. அடுத்து கீழே கொடுத்துருக்க பிக்சரை பாருங்கள். ஃபஸ்ட்டில் கொடுத்தது, லெஃப்டில் கொடுத்துருக்கிறது ஓஷன் வாட்டர். அதை என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு ப்ரீ ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ட்ரீட்மெண்ட்டுக்கு முந்தைய ஸ்டெப். அதில் ஃபில்டர்ஸ் ரிமூவ் சஸ்பெண்டட் சாலிட்ஸ் அண்ட் அதர் பார்ட்டிகிள்ஸ். இப்போ இந்த ஃபில்டர்ஸ் என்ன பண்ணுதுன்னா, சஸ்பெண்டட் சாலிட்ஸ் அப்படிங்கிறது மிதக்கிற திடப்பொருட்கள் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுது. அண்ட் அதர் பார்ட்டிகிள்ஸ், மிதக்கிற எல்லா பார்ட்டிகிள்ஸையுமே ரிமூவ் பண்ணி கொடுத்துருது. அடுத்து எங்கே போகுது? ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். அதில் மெம்ப்ரெயின் இருக்குது. அந்த மெம்ப்ரெயின்ஸ் என்ன பண்ணுது? மெம்ப்ரெயின்ஸ் செப்பரேட் டிசால்வ்டு மினரல்ஸ் அண்ட் அதர் இம்ப்யூரிட்டிஸ். இந்த ஜவ்வானது டிசால்வ் ஆகிருக்கிற மினரல்ஸ், கரைஞ்சிருக்கிற மினரல்ஸு, அப்புறம் இம்ப்யூரிட்டிஸ் அசுத்தமான பொருட்கள் இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணி கொடுத்துருது, பிரித்து எடுத்து கொடுத்துருது. அடுத்தது கண்டிஷனிங் ப்ளஸ் டிஸ்இன்ஃபெக்ஷன், கிருமி நீக்கம் இங்கே தான் நடைபெறுது. அடுத்தாப்பில் என்ன பண்ணுறாங்க? மினரல்ஸையும் கெமிக்கல்ஸையும் ஆட் பண்ணுறாங்க. அப்போ கிருமி சுத்தமாக நீங்கி நமக்கு நல்ல பியூர் வாட்டராக குடிக்கிறதுக்கு கிடைக்கிது. புரிஞ்சுதா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 4th ரோமன் வாட்டர் பொல்யூஷன் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.